guys, welcome to Srigeep channel. இன்னைக்கு எங்க போறோம்னா மகாபலிபுரம் போறோம். இது சென்னை டிராவலிங் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வண்டியில ஏறிட்டோம், போயிட்டு இருக்கோம். வாங்க. ஏன்னா பூ வித்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டே இருக்கோம். சரி பார்க்கலாம் guys. இப்போ போயிட்டுருக்கோம், ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். என்ன இடம்னு தெரியல. காலேஜ்னு நினைக்கிறேன். கலைஞர் அரங்கமா? ஆமாம், நம்ம இப்போ எங்கே போகிறோம்? மாமல்லபுரத்துக்கு போகிறோமாங்க. எனக்குன்னே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இனிமேல் தான் போகிறோம். என்னாச்சு? சரி கைஸ், பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்க, கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேடியம் பாருங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம். வாவ், அழகா இருக்கு गाइस. சரி வாங்க பரப்பா. சென்னை யுனிவர்சிட்டி தெரிஞ்சு பாருங்க. ஜெயலலிதா மெமோரியல். ஜெயலலிதா மெமோரியல். நோ வாயில வரவங்க எங்க அம்மா சொல்லுவாங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மெமோரியல். சரி गाइस பரப்பா. இங்க பாருங்க गाइस, உலப்பாளர் ஸ்டாச்சு. சரி गाइस, மெரினா பீச். அங்க போனா நல்லா கிளியரா தெரியும். गाइस நாங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மெரினா பீச். நிறைய வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா गाइस, மெரினா பீச்னா எக்கச்சக்க வித்தியாசமா மாசா இருக்கு. போகலாம். அடுத்த வீடியோல வேணா பாப்போம். சண்டே வரும்பா. சண்டே வாங்க गाइस. பாருங்க गाइस, நம்ம சென்னைக்கு போறது. இதுனா என்ன சலையா இருக்கு, திருவள்ளுவர் சலை. गाइस நாங்களும் அப்பதிலிருந்து போய்கிட்டே இருக்கோம். எப்பனா அந்த இடத்துக்கு போகும் தெரியல. இடம் பேர் வேற மறந்து போயிட்டு गाइस. சரி வாங்க பேர பார்ப்போம். गाइस நாங்க ஜாலியா போய்கிட்டே இருக்கோம். எப்படா போகணும்னு தெரியல. இல்ல गाइस, நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். சரி பேர பார்க்கலாம். गाइस இங்க பாருங்க गाइस, மெரினா பீச் நல்லா தெரியுது. இப்போதே நல்லா இருக்கு. நிறைய புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சரி பார்ப்போம். இது என்னது, எவ்வளோ பெருசா இருக்கு. சரி வேற பார்ப்போம் गाइस. गाइस இங்க பாருங்க गाइस, இது என்னன்னே தெரியல. இது என்னமா? வா இது என்னது? இது லைட் ஹவுஸ். गाइस இது லைட் ஹவுஸா गाइस? பார்க்க லைட் ஹவுஸ் மணிக்கு தெரியலையாதான். गाइस நாங்க போய்கிட்டே இருக்கோம் அப்பதிலிருந்து. முடியல गाइस. சரி गाइस, மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க गाइस. गाइस நாங்க போய்கிட்டே இருக்கோம் गाइस. எப்படா வரும்? இன்னும் 1 மணி நேரம் ஆகும். என்னமா? ஆமா 1 மணி நேரம். गाइस இங்க பாருங்க गाइस, எவ்வளவு பெருசா இருக்கு பில்டிங்ஸ் தான். மறக்காம சென்னைக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த வீடியோல விஜிபிக்கு போறோம் गाइस. எனக்கு எம்ஜிஎம்க்கு போனோம், ஆனால் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம், ஆனா எடுக்கல. வீடியோவா எடுக்கலையா गाइस? எடுத்தோம் गाइस, ஆனா பாதியோட விட்டுட்டோம். எடுக்கிறத மறந்துட்டு நாங்கள் வாட்ட லாண்டுக்கிட்டே இருந்துட்டு. மால் பாரு தம்பி. गाइस இங்கே பாருங்க गाइस, மால். गाइस நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். டிராஃபிக்னா அதிகம் गाइस. இது கொஞ்சம் நோ பாசிங்னா பார்த்தீங்கன்னா பட்டக்கூடாது. சரி गाइस, எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காக ஆகுது गाइस. அங்கிட்டு பார்த்தா டிராஃபிக்கு, திடீர்னு டிராஃபிக்கு. சரி गाइस இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்காங்க. பாருங்க गाइस, இதுதான் பிஜிபி வாட்டர் வேர்ல்டு. பிஜிபி गाइस இங்க பாருங்க गाइस, எம்ஜிஎம்னா ஏற்கனவே போயாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. எம்ஜிஎம்னா ஏற்கனவே நாங்கள் போயிட்டோம். गाइस அங்கே கடல் தெரியுது गाइस. வீடியோல பார்க்கறதுக்கு தெரியல. गाइस இங்க பாருங்க, போட்டிங் போறாங்க. போட்டிங் இதுதான் गाइस. செமையா இருக்கு गाइस.
இப்போ கைஸ் போயிட்டு அதுக்கடுத்து மகாபலிபுரத்துக்கு போகும். கோவளம் பீச் போயிட்டு இருந்தோமா, லெஃப்ட் சைடு பார்த்தா கோவளம் பீச் லெஃப்ட் சைடு இருக்குன்னு போட்டுருந்துச்சு. அப்படியே போயிட்டோம். ஜாலியாக கீழே இப்படி இறக்கி பைக் வேண்டியது வருது. கோவில் சிவசிவான்னு போட்டுருக்கு. சிவன் கோவில் கைஸ். பீச் இந்த இருக்கு பாருங்க. வாவ், கோவில் வேற ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க கோவில். தங்க கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வந்து பாருங்க கைஸ், பீச் என்ன பீச்னே தெரியல. அதான் சொன்னேன்ல கோவலம். கைஸ் இங்கே பாருங்க, சென்னைன்னா தெரியுது. இங்கேருந்து பார்த்தா சென்னை. கைஸ் பீச்சில் இருக்கும் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பீச்சு. நிறையா பேர் வந்து இங்கே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நிறையா ஊர். அப்படி பார்த்தா அங்கே பாருங்க கைஸ், இதோ அங்கே உங்களுக்கு தெரில, இருங்க காமி. அங்கே பாருங்க ஏதோ பில்டிங்னா இருக்குது. சென்னையில் இருக்க பில்டிங். இங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங், 3 பில்டிங் தெரியுது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. சரி வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச்சில் ஜாலியாக விளாட போகிறோம். இங்கேனா பாருங்கள், ஜாலியாக நானும் ஹாய்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். இங்கேனா பாருங்கள் பெரிய பெரிய அலைனா வந்துச்சு. அங்கேனா பாருங்கள், நானும் வரேன். இங்கேனா பாருங்கள் அலை எவ்வளோ பெருசாக வருதுன்னு. நாங்களும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இங்கேனா பாருங்கள். அப்போ வந்து என் தம்பி சொன்னா அங்கே போய் விளாடுவோன்னு. நான் சொன்னேன் அதுனா அதுக்கடுத்து வந்து நாங்கள்லாம் ஜாலியாக திருப்பி விளாட போனேன். இங்கே பாருங்கள் அலை ரொம்ப பெருசாக வருது. என் தம்பி வந்து எங்கள் அம்மா கூட போயிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். நான் கிரிக்கெட்டே விளாட்றேன். ஏன்னா ரொம்ப பெரிய அலையாக வந்துச்சு. நிறைய பாறை இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே விளாண்டுட்டு இருந்தோம். ஏன்னா பாருங்கள் நிறைய பாறை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அலைனா பெருசாக வருது. இங்கேனா பாருங்கள் நிறைய பாறை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடியவே முடியல. ஏன்னா பாருங்கள் நல்லா கைஸ், இங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு பாறை. அந்த பாறைனா இருக்குல்ல பெரிய பாறை. இங்கே அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம்ல. அப்போ பார்த்தா திடீர்னு எங்கள் அம்மா போய் ஜாலியாக ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் ஃபோட்டோ இப்படி எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. நானும் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் அலைனா வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் நிறைய பேர் பாறை மேலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க, பாதி பேர். ஏன்னா பாருங்கள் என் தம்பி முடியாதுன்னு போயிட்டான். நானும் போயிட்டேன். எவ்வளோ பெரிய அலை, எப்படி அவங்க விளாட. அதுலேயும் என் தம்பி குதிச்சுடான். ஏன்னா பாருங்கள் இப்போ கூட குதிச்சுட்டு போனேன். ஏன்னா பாருங்கள் அலைனா கைஸ் ரொம்ப பெருசு. அவங்கன்னா பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப பெருசா வருது. தண்ணினா குடிக்குது. பெரிய பெரிய கல்லுனா இருக்கு. ரொம்ப பெருசா வருது. அதுக்கடுத்து பெருசாக வருது சொல்லிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் தூரம் போனேன் எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு. அங்கே நிறையா வந்துச்சு. நானும் தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். சொல்லப்போனால் எங்கள் அப்பா வந்து விளாடவே இல்லை. நானும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தேன். பூரா கல்லாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கடுத்து வந்து பெரிய ஆளை வந்துச்சு, ஓடி வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்துட்டோம் போனோம் ஜாலியாக. எவ்வளோ நல்லா இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பசேன்னு சென்னைக்குள்ளே பச்சை பசேன்னு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே பாருங்கள் கடல் கூட தெரியுது. சரி கடல் பார்க்கணும்.
இங்கே சிலையா இருக்கு. வாவ் சூப்பராக இருக்கு கைஸ். சாமி சிலையா இருக்கு. போவோம். என் தம்பிந்தா இருக்கான். ஹாய் சொல்கிறா. ஹாய் கைஸ். ஜாலியாக விளாண்டுட்டு கடலில் இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம். இங்கே பார்க் பண்ணுறதுக்கும் காசு வாங்குறாங்க. சரி வாங்க போகணும். காராக வருது தம்பி. தர பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஒரு கடையில் வாங்கணும். சரி கைஸ் வர பார்ப்போம். போயிட்டுருக்கோம் கைஸ். முடியல வாங்க. ஸ்டாச்சூஸ்னால் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். எப்படி இன்னும் உள்ளே போகல. ஆமாம் கைஸ். நீ எங்கடா இருக்க? இங்கே பாருங்க. யாழ்னி பாப்பாங்க எனக்கு இல்லை. இங்கே பாருங்க கைஸ். இந்தியா மேப்பு பாருங்க. சரி வாங்க போவோம். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. வாங்க. இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்கு. இங்கே என்ன குடிக்கிற தண்ணி அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இது கிரவுண்டு மாதிரி இருக்குது. இது பார்க்க கிரவுண்டு பண்ணிக்கு இருக்குது கைஸ். கைஸ் இன்னும் ரொம்ப உள்ளே போகணுமா? இப்போ சாப்பிட்றதுக்காண்டி தான் வந்திருக்கோம். கைஸ் இந்த கேப்பும் இந்த கண்ணாடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் தம்பி லெமன் சாதம் சாப்பிட்றான். இங்கே பாருங்க கைஸ் ஏதோ புக்கு. இங்கே பாருங்க ஒரு புக்கு இருக்குது கைஸ். கைஸ் புக்கு இல்லையா கைஸ்? இது யார் கேட்டனா எந்த ஏழுன்னு கைஸ். இங்கே பாருங்க ரொம்ப கைஸ். அங்கே பாருங்க கைஸ் தெரியுது டெம்பிள். பழைய காலத்து டெம்பிள் எனக்கு தெரியும். இருக்கு பாருங்க கைஸ். பாருங்க பழைய காலத்து டெம்பிள். இங்கே கடல் கூட இருக்குது. அதனால் பிறகு காமிக்கும். வாங்க போகும். இங்கே பாருங்க ஏதோ போட்டிருக்கு. சரி வாங்க உள்ளே போவோம். வாவ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம வியூ. அங்கே பாருங்க அங்கே கடல்னா அப்படி போயிடுவாங்க. செம்மையாக இருக்குது கைஸ். வாங்க போவோம். இது வாடா. இது இங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலாம் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அந்த புக்கில்னா போட்டுருந்துச்சு அதை பற்றி. அது புக்கில் அது யார் கட்டினா போட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேனா பீச்சாக இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பினா இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாப்பா இங்கே பாருங்க கைஸ் பீச்சு செமையாக இருக்குது கைஸ். இங்கே பீச்சு சரி கைஸ் இங்கே பாருங்க. வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கைஸ். இங்கே பாருங்க செமையா இருக்கு. இங்கே பாருங்க கைஸ் ஏதோ தண்ணி கட்டி கிடக்கு. ஏதோ இங்கே நாங்கள் பார்த்தோமா அப்போனா இங்கே இப்படி தண்ணி கட்டி கிடக்கிறத பார்த்தோம். இவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு. இங்கே பாருங்க. வாவ் சிவன். இது ஃபுல்லாக சிவன் சிலையாக இருக்குது. என்ன பாருங்க இதுனா ஃபுல்லாக ஒரு டிசைன்ஸு. ஆனால் இங்கே அப்படின்னா காலப்போக்கில் இப்படி ஆயிடுச்சு. இந்த லைன் எடுக்க ஏன்னா பாருங்க இது வந்து ஒரு சிங்கம். ஆனால் இப்போ பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இறங்கு போ. நிறைய ஒரு பெரிய சிலை இருக்கு. இந்த சிலை வந்து பாருங்க. இந்த சிலை வந்து என்ன சிலைன்னா யானை. யானை வந்து இப்போ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குற சிலை. ஆனால் இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. அங்கனுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. அது குளமான்னு தெரியல. ஏதோ இருக்குது. கிணறு மேலே பல வருஷத்துக்கு முன்னாடி ஓகே பாருங்க. வாவ் சூப்பரா இருக்கு. இங்கே பாருங்க இதுதான் கோவில். பல வருஷத்துக்கு ஆனனால இங்கே டிசைன்லாம் இல்லை. இது பாருங்க. சரி சரி ஓகே சார். வாவ் செம்மையா இருக்கு.
இங்க பாருங்க, இது ஃபுல்லா கோபுரம்ல இது வந்து மாடு, அதாவது சிவன் இது இருக்குல்ல அந்த மாதிரி. சரி வாங்க, என்ன டிசைன்ஸ் என்னன்னு தெரியல. வாவ், நல்லா இருக்கு. வாவ், இங்க பாருங்க guys, இங்க பாருங்க, இது ஒரு இது உள்ள ஒரு சிலை இருக்கு. ஆனால் அது காமிக்க முடியல, அது இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. ஆனால் எங்களுக்கு தெரியுது, வீடியோவில் பார்க்க தெரிய மாட்டேங்கி. சரி வாங்க, இதுனா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காய்ஸ் இங்கே ஒரு எல்லாரும் மறைச்சிட்டாங்க. இந்த பாருங்க, வாவ் செமையாக இருக்கு. சரி என்ன சிலைன்னே தெரிலது. பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால இப்போ சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே ஐஸ் இங்கே பாருங்க, இதையும் பாருங்க. வாவ், அவங்க வந்து 26ல் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 6 வருஷம் வரை. இப்போ வருஷம் 1010 கைஸ் இந்த இடம்னா. வாவ், இங்கே என்ன பாருங்க அழகா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் கெட்டியிருக்காங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆயிருக்கும். அதுவும் அந்த காலத்தில் 1011. ஆனால் இன்னைக்கு நாங்கள் போகிறது 11 மணி தான். அது உறுதி. 11 மணி 2 மணி ஆயிடுச்சு, 11 மணிக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இன்னும் அங்கே போகணும், பீச் போகணும், மலைக்கு போகணும். முடியல காய்ஸ், வேர்த்துனா ஊற்றுது. காய்ஸ் இங்கே பாருங்க, வா அழகா இருக்குல்ல. இப்போ கிளம்பிட்டோம், இப்போ போகிறோம். வாங்க போகிறோம். இப்போ வந்து இன்னொன்று பீச்சுக்கு போகிறோமா, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து. சரி வாங்க போவோம் இன்னொன்று பீச்சுக்கு. நாங்கள் பீச்சுக்கு போவோம். அங்கே ஃபஸ்ட்டு கேப்பை போட்டு போவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து, அதில் கேமில் வந்து நாங்கள் ஜாலியாக விளாட. நானும் மேக்கப் போட போகிறேன்னு நினச்சி போட்டா நான் போட்டுகிட்டே இருந்தேன். திடீர்னு எப்போயாவது பார்த்தா உளுந்துருச்சு. நானும் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன்னா திடீர்னு விழுந்தது. சரி அப்படியே அந்த கப்பு தான் கேஸ் இருங்க, நான் ஜூம் பண்ணி காமிப்பேன். இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் தம்பி ஃபஸ்ட்டு தூக்கி போட்டான். அவன் ஒரு மீன் மணிக்கு ஒன்று எடுத்தான். அதுக்கடுத்து நானும் தூக்கி போட்டேன், ஒரு கிளி எடுத்துட்டேன். இங்கே காமிக்கிறேன் வீடியோவில். இங்கே பாருங்க செமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய பொருள் நாங்கள் சும்மா தான் விழுங்கணும். ஒரு கிளி, ஒரு கப்பு மணிக்கு, அப்புறம் ஒரு மீன் மணிக்கு, அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் சும்மா தான் விளாண்டோம், ஆனால் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டோம். நாங்கள் விளாட போவோம். நாங்கள் கடலில் போய் விளாடுவோம். காய்ஸ் இங்கே பாருங்க, இந்த பரிசு தான் நான் வாங்கினது. பாருங்க காய்ஸ், செமையா இருக்கு. எங்கள் கடலுக்கு வந்துட்டோம், ஜாலியாக இருக்கு. இங்கே பாருங்க என் கண்ணாடி. ஓகே இந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த கடல் மணிக்கு ஜாலியாக விளாட போயிட்டேன். நானும் என் தம்பி விளாட போனோம். இங்கே அதை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம் கைஸ், நாங்கள் பயந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கேப்பு கண்ணாடினா எங்கள் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து தான் போய் விளாடவே போனேன். அதுக்கடுத்து நாங்கள் ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. காலெல்லாம் நின்றுட்டோம். பாருங்கள் ரொம்ப அளவு கைஸ். இங்கே பாருங்கள் அல்லு ரொம்ப வந்துச்சு. நாங்களும் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணோம். இது பாருங்க அல்லு, அது இப்போயாச்சும் பரவாயில்ல, போக போக இது கூட அதிகமாக வந்துச்சு. பாருங்க அலை, நாங்கள் கடலில் ஜாலியாக விளாண்டுட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கடல். இங்கே பாருங்க கடல் அழகாக இருக்குது. இந்த இடத்த
ஏறுறாங்க பாரு. அது அந்த ஏறதான் செய்கிறாங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒரு கோயில் மணிக்கு இருக்கு. வாங்க. நான் பழங்காலத்தில் அங்கே போகும். குரங்கு குரங்கு கைஸ் இது. இங்க பாங்க 2 நாய் வேற இங்க கைஸ். கோவில் இங்க பாருங்க லைட் ஹவுஸ். இங்க பாறை இருக்குப்பா. இந்த இருக்கு. இல்ல இங்க நிறைய பாறை இருக்கு. போ. வாவ் லைட் ஹவுஸ். ஓபன்ல இல்ல எனக்கு. என்ன கைஸ் பாது இப்படி இருக்கு. கைஸ் போவோம். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அங்கே போவோம். அங்கே கிடையாது, ஒரு கல் வந்து சாஞ்சாப்புல இருக்கான். அந்த கல்லை பார்க்கறதுக்காண்டி எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டெப்ஸ் ஒன்று ஏறி அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்கு. கைஸ் நாய் வாங்க நம்ம போவோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த கல்லு. அம்மா போயிடுச்சு. அம்மா கைஸ் போக கூடாது. கைஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். பார்த்து வந்து நாளைக்கு பார்ப்போம்.